இசைப்புயல் என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் சினிமாவில் பல சாதனைகளை படைத்துள்ளார். எத்தனையோ விருதுகளை பெற்று பெருமை சேர்த்த ஏ.ஆர். ரகுமான் ஆஸ்கர் விருது வென்று இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்தார். ஏ.ஆர். ரகுமானுக்கும் சாய்ரா பானுவுக்கும் 1995ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடந்தது. காதல் பாடல்களுக்கு பெயர் பெற்ற ரகுமான் காதலித்து திருமணம் செய்யவில்லை. எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க என அவரது அம்மாவிடம் கூறியிருக்கிறார். அவர் அம்மா பார்த்து ஏற்பாடு செய்ததுதான் அவர்களது திருமணம். ரஹ்மானுக்கு அப்போது 29 வயது. அதனால் இதுதான் சரியான நேரம் என அவர் முடிவு எடுத்தாராம். அப்போது ரோஜா, பம்பாய் அவர் இசையமைப்பில் பாடல்கள் பெரிய ஹிட் ஆகி இருந்த நேரம் அது. ரஹ்மானின் அம்மா ஒரு தர்காவின் அருகில் தான் சாயிராவின் சகோதரியை சந்தித்து இருக்கிறார். அவர்கள் பேசி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து இருக்கின்றனர். ரஹ்மான் சாயிராவை முதலில் பார்த்தபோது திருமணம் செய்து கொள்ள விருப்பமா இல்லை வேறு ஏதாவது மனதில் இருக்கிறதா என ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாராம். அவர் சரி என சொன்ன பிறகு குடும்பத்தினர் ஏற்பாட்டில் திருமணம் நடந்து முடிந்து இருக்கிறது. இவர்களுக்கு கதீஜா, ரஜிமா என்ற 2 மகள்களும் அமீன் என்ற மகனும் உள்ளனர். சினிமா தாண்டி பொதுவெளியில் மிகவும் அன்பான தம்பதியாக ஏ.ஆர். ரஹ்மான், சாய்ரா பானு வலம் வந்தனர். இருவரும் ஒருவரைக்கொருவர் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காமல் காதலை பகிர்ந்து வந்தனர். இந்நிலையில் ஏ.ஆர். ரஹ்மானை விட்டு பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு நேற்று இரவு அறிவித்தார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் சாய்ரா பானு திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவரை விட்டு பிரியும் கடினமான முடிவை எடுத்துள்ளார். இருவருக்குமான உறவில் ஏற்பட்ட உணர்ச்சி பூர்வ முறிவுகளுக்கு பின் எடுக்கப்பட்ட முடிவு இது என்றும், ஒருவருக்கொருவர் ஆழமான அன்பை தொடர்ந்து வந்த போதிலும் சில முரண்பாடுகள் தங்களுக்கு இடையேயான ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கிவிட்டன. இந்த முரண்களை சரி செய்து இணைப்பு உருவாக்குவதற்காக முயற்சியில் இருவரும் தோல்வி அடைந்துவிட்டதாக உணர்கிறோம். 29 வருடம் தொடர்ந்த அவர்களது திருமண வாழ்க்கை தற்போது விவாகரத்து மூலம் முடிவுக்கு வந்து இருக்கிறது என உருக்கமாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மனைவி சாய்ரா பானு விவாகரத்து அறிவிப்பை தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மான் தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கத்தை பதிவு செய்துள்ளார். அதில் தங்கள் திருமணம் வாழ்வு 30 வயதை எட்டும் என்று நம்பிக்கையாகவும், ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தெரிகிறது. கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்து இதயங்களின் கனத்தால் நடுங்கக்கூடும். இதய சிதைவுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தையும் தேடுவதாக தெரிவித்துள்ளார். இந்த பலவீனமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும் போது தனியுரிமைக்கு மதிப்பளிப்பதற்காக தங்கள் நண்பர்களுக்கு நன்றி என்றும் ஏ.ஆர். ரஹ்மான் பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மானின் மகள் கதீஜா ஏ.ஆர். ரஹ்மான் பதிவிற்கு பதில் அளித்துள்ளார். அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் பதிவிற்கு கதீஜா கை எழுப்பி கும்பிடுவது எமோஜியை பதிவிட்டுள்ளார். அதேபோல் ரஹ்மானின் மகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த நேரத்தில் எங்களது தனி உரிமையை மதிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்வதுடன் உங்கள் புரிதலுக்கு நன்றி என்று பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மானின் இன்னொரு மகளான ரஹீமா தனது சமூக வலைதளத்தில் இந்த விஷயத்தை மிகவும் தனி உரிமை மற்றும் மரியாதையுடன் நடத்தி சென்றதற்கு நன்றி, உங்கள் அனைவரின் கருத்துக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். இந்த பதிவுக்கு ரசிகர்கள் ஆறுதல் கூறி கடவுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இதை தாங்கும் மன வலிமையை கொடுப்பார் என்று பதிவு செய்து வருகின்றனர். இதனை பார்க்கும்போது தனுஷ், ஜெயம் ரவி, ஜி.வி. பிரகாஷ் என நட்சத்திரங்களின் விவாகரத்து வரிசையில் தற்போது இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானும் இணைந்திருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரிவு அறிவிப்பு நேற்று இந்திய சினிமாவிலேயே பரபரப்பை ஏற்படுத்தியது.